மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகு திராவிட மாடல் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் மணியோசை, தூபதூப ஆராதனை, தேவாரம், திருவாசகம் ஒலித்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சூழ்நிலையில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடைபெற்று முடிந்த இந்த திருக்கோயிலை இன்றைக்கு திருப்பணிகளுக்காக இந்து சமய அறநிலையத்துறை இந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தை நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய ஏழன் அவர்கள் கோரிக்கையை ஏற்று நம்முடைய இந்த பகுதியுடைய செயலாளர் மாப்பா அன்புதுரை மற்றும் என் அருமை அண்ணன் ஏழுமலை ஆகியோருடைய கோரிக்கைக்கேற்ப இன்றைக்கு இந்த திருக்கோயிலை ஆய்வு செய்திருக்கின்றோம். அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி தொடங்கப்படும். முதற்கட்டமாக 75 லட்சம் ரூபாய் செலவில் இந்த திருக்கோயிலை புனரமைக்கின்ற பணி, அதைத் தொடர்ந்து மண்டபம் கட்டுகின்ற பணி என்று அனைத்து பணிகளையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த பணிகள் முடிவுற்று பக்தர்களுடைய இறை தரிசனத்திற்கும் பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு மண்டபமும் அமைத்து தரப்படும் என்ற உறுதியை நானும் சட்டப்பேரவை உறுப்பினரும் மாப்பா அன்புதுரையும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏழுமலை போன்றவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். திராவிட மாடல் ஆட்சியில் சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்பதற்கு இந்த திருக்கோயில் திருப்பணியே நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம்.